அது எப்படிங்க ஒரு பெரிய ஹீரோவோட படம் ஒரு ஃபிக்ஸ் பண்ணுற டேட்டில் ரிலீஸ் பண்ண முடியலன்னா என்னங்க இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பொதுவாக விஜய் படங்களை வந்து சொல்லுவாங்க. விஜய் சார் வந்து ஒரு படத்தை ஒத்துக்கிறாரு அப்படின்னா ரிலீஸ் டேட்டும் சேர்த்தே தான் வந்து பேசிடுவாங்க. ஒரு ரிலீஸ் டேட் சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த டேட்ல இருந்து அச்சு பிசறாம அதே டேட் ரிலீஸ் பண்ணிடுவாரு விஜய். அதை எப்படி விஜய் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு. ஆனா அஜித்னால முடியல பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எத்தனையோ படங்கள் நிறைய படங்கள் தள்ளி போயிருக்கு. பட் இருந்தாலும் விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த வந்துடும் சொல்லி சொல்லி இவ்வளவு நாள் தள்ளி போயிருக்குது. அட்லீஸ்ட் பொங்கலுக்காக ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த படம் ஓகே, பொங்கல் ரிலீஸ் நல்லா இருக்கு, படங்கள் எதுவும் கிடையாது, பெரிய படங்கள் இல்லை, ஸோ படம் சோலோவா ஹிட் ஆக போகுதுன்னு நினைச்சா இன்னைக்கு அதுவும் இல்லாமல் அந்த படத்தை வந்து தள்ளி வைக்கும் போது எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதே விஜய் வந்து எத்தனை தடவை வந்து டேட்டை சொல்லி கரெக்டாக ரிலீஸ் பண்ணி லியோவே எடுத்துக்கலாமே. லியோ வந்து டீசர் ட்ரெய்லர் வரும்போதே ரிலீஸ் டேட் சொல்லிட்டாங்க. ரிலீஸ் டேட்ல முடிக்கணுன்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இறுக்கி எடுத்தாங்கன்னா சொன்னாங்க. பட் ஆனால் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படம் எப்படி வந்துச்சோ இது வந்துச்சோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மாஸ்டர் படத்தை பற்றி பேசி ஆகணும். ஏன்னா மாஸ்டர் படம் வரும்போது இதே மாதிரி தான் ஒரு பிரச்சனை வந்துச்சு, கொரோனா இஷ்யூவாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டைம் கொடுத்து கரெக்டாக ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஜய் சார் கரெக்டாக படங்கள் ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு பார்த்துக்கிறாரு. பட் ஒரு அஜித் ஒரு பெரிய ஸ்டார், அவரால் முடியல பார்த்தீங்களான்ட்டு அந்த ட்ராலும் போயிட்டு இருக்கு. எனக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, இது ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோட பிரச்சனை. இது அஜித் விஜயோட பிரச்சனையா சொல்ல முடியாது. ஏன்னா ஒருவேளை விஜய் சார் அந்த மாதிரி ஒரு முடிவோட வந்து அதை பண்ணணும்னு பண்ணியிருக்கலாம். அஜித் சார் வந்து இப்போ ப்ரொமோஷன் அந்த மாதிரி விஷயங்களே தலையிறது கிடையாது. ஒரு படம் முடிச்சுட்டா முடிஞ்சாங்க, அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி போயிடாரு. ஸோ அதனால இது ஒரு ப்ரொடக்ஷன் பிரச்சனையா எடுத்துமே தவிர அஜித் சார் மேலே தப்பு சொல்றது எனக்கு ரொம்ப தப்பா தெரியுது.